Good morning, students. Today we are going to learn open relative to y and based on some theorems. Okay. So previous class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டெஃபினிஷன் ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய் அந்த டெஃபினிஷன் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ இன்றைக்கும் அதே நம்ம ஒரு ரீகேப் பண்ணிப்போம். ஸோ டெஃபினிஷன் கீழே இருக்கு பாரு. E is open relative to y if to each p belongs to E there is associated an E r greater than p such that is not r greater than p, that is r greater than 0. Okay, change it. So r greater than 0 such that q belongs to E whenever d of p comma q less than r and q belongs to y. ஸோ நம்மளோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிக்கும் கிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆறாக இருக்கணும், லெஸ் தேன் ஆறாக இருக்கணும். ஓகே. அண்டு q பிலாங்ஸ் டு எங்கே இருக்கணும், ஒயில் இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே. இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு தியரம் நம்ம பார்க்குறோம். பாரு தியரம் நம்பர் 3. Suppose y belongs to x. A subset E of y is open relative to y if and only if E equal to y intersection G for some open subset G of x. இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. இது if and only if கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து if பார்ட்டு பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ஒன்லி if பார்ட்டு பண்ணுறோம். சரியா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபை பாரு. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, E is open relative to y. ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்குறாங்க பாரு. A subset E of y is open relative to y. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு E of suppose E is an open relative to y. Then by definition என்ன, open relative to yக்கு definition ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். there is a positive number rp greater than 0. நம்ம அங்கே என்ன கொடுத்தோம், r greater than 0ன்னு டெஃபினிஷனில் கொடுத்துருப்போம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்குறோம், rp. ஓகேவா. rp greater than 0 such that condition என்ன, d of p comma q வந்து எப்படி இருக்கணும், அங்கே வந்து லெஸ் தேன் ஆறாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். இங்கே என்ன கொடுக்கணும், அப்போ ஆறுக்கு பதிலாக ஆர்பி. ஓகே. ஸோ கம்மா q பிலாங்ஸ் டு ஒய். q எங்கே இருக்கணும்னு சொன்னேன், ஒயில் இருக்கணும். தட் இம்ப்ளைஸ் q பிலாங்ஸ் டு இ. ஓகேவா. q பிலாங்ஸ் டு இயில் இருக்குது. ஓகே. இ வந்து என்னது, இ ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன எடுத்துருக்குறோம், இ ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் ஜி. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட்டு q பிலாங்ஸ் டு இயில் எடுத்துக்கிறோம். லெட் விபி ஈக்குவல் டு இந்த ஒரு செட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது q பிலாங்ஸ் டு எக்ஸ் such that d of p comma q less than rp. That implies vp is neighborhood in p belongs to x. இது என்னென்னா நெய்பர்ஹுட்டுக்குள்ள டெஃபினிஷன். ஓகேவா. ஸோ vp is neighborhood in p belongs to x. பை எதை கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு பை தியரம் நம்பர் 1. இதை கரெக்ட் பண்ணிக்கோ. பை தியரம் நம்பர் 1 விபி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். விபி வந்து என்னவா இருக்கும், விபி வந்து நெய்பர்ஹுட் இன் பி பிலாங்ஸ் டு எக்ஸ்னா பை தியரம் நம்பர் 1 யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், விபி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். தியரம் நம்பர் 1க்கு ஸ்டேட்மெண்ட் என்ன, இப்போ தான் டெஸ்ட் எழுதியிருந்தோம், ஞாபகம் இருக்கா, எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் அன் ஓப்பன் செட்டுன்னு படிச்சிருக்கிறோம். சரியா. அப்போ விபி வந்து நெய்பர்ஹுட்டுன்னா நம்ம தியரம் நம்பர் 1 யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், விபி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் ஜி ஈக்குவல் டு யூபி. ஜி ஈக்குவல் டு யூனியன் விபி. ஓகேவா. திஸ் பி பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது, இயில் இருக்குது. ஓகே. நீ கீழே எழுதணும், அது யூ கீழே யூன்னா தட் இஸ் யூனியன். ஓகே. யூனியன் பி பிலாங்ஸ் டு வியை வந்து கீழே எழுதுக்கு, சேர்த்து எழுத வேண்டாம், யூனியனுக்கு கீழே எழுதணும். சரியா. இன்டு விபி
அப்போ G என்ன எடுத்திருக்கிறோம், யூனியனாக VPன்னு எடுத்திருக்கிறோம். ஓகே, we know that arbitrary union of open set is open. ஆல்ரெடி உனக்கு நம்ம ஒரு தியரத்தில் படிச்சிருக்கிறோம். ஆர்பிட்டரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் என்னவா இருக்கும், ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் G is an open subset of E. இங்கே என்ன கொடுத்துருக்குறோம், G வந்து ஓப்பன் சப்செட் ஆஃப் Eன்னு எடுத்திருக்கிறோம். G வந்து இங்கே கொடுத்துருக்குறோம்ல, இந்த G வந்து ஓப்பன் சப்செட் ஆஃப் E. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணிக்க போகிறோம் E ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் G. இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா, E ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் G. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ஸ் P belongs to VP for all, லெட்டுன்னு எடுக்க வேண்டாம், இது சின்ஸ்ன்னு கொடுத்துக்கோ. சரியா, சின்ஸ் P belongs to VP for all P belongs to E, comma E is a subset of G. ஓகேவா, E வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும், E is a subset of Gக்கு இருக்கும். ஓகேவா, Gனா என்ன, that is equal to union of VP நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கிறோம். ஓகே, ஆல்சோ E is a subset of Y, that implies E is a subset of என்னன்னு எழுதலாம், G intersection Yன்னு எழுதிக்கலாம். E is a subset of G intersection Y. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன கிளைம் பண்ணியிருக்கிறோம், E ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் Gன்ட்டு நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறோம். சரியா, அப்போ அந்த கிளைம் பண்ணதை நம்ம என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு டேர்ம் ஈக்குவல் டு இன்னொரு டேர்ம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபஸ்ட் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ சப்செட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வருவோம். கரெக்டாக, இந்த இதை ஈக்குவல் டுன்னு சொல்லணும்னா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு P belongs to VP, பின்னு சொல்கிற எலமெண்ட்டு VPயில் இருக்குன்னு எடுக்கிறோம். VPன்னா என்ன, செட் ஆஃப் ஆல் நெய்பர்ஹுட்ஸ். ஓகே, ஸோ அப்போ Pன்னு சொல்கிறது அப்போ என்னவா இருக்கும், நெய்பர்ஹுட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ P belongs to Eயில் இருக்குது. E வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் Gன்னு சொன்னாச்சு. அப்போ E வந்து சப்செட் ஆஃப் Gன்னா கட்டாயம் என்னவா இருக்கும், E வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஒயில் இருக்கும். ஓகே, அப்போ கட்டாயம் நம்ம அதை என்ன எப்படி எழுதலாம், E இஸ் எ சப்செட் ஆஃப் G இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே சப்செட் ஆஃப் G இருக்குது, இது சப்செட் ஆஃப் ஒய் இருக்குது. ஸோ அப்போ E இஸ் எ சப்செட் ஆஃப் G இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது நம்மளோட இக்குவேஷன் நம்பர் 1. அப்போ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், G இன்டர்செக்ஷன் ஒய் வந்து இதை இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஈன்னு ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். சரியா, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பை த சாய்ஸ் ஆஃப் விபி வி ஹாவ் விபி இன்டர்செக்ஷன் ஒய் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இ. ஓகே, ஃபார் ஆல் P பிலாங்ஸ் டு ஈன்னு எடுத்துக்கிறோம். விபிக்கும் ஒய்க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறப்போ அந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கணும், எலமெண்ட்ஸு சப்செட் ஆஃப் ஈயாக இருக்கணும். அப்போ that implies விபி இன்டர்செக்ஷன் ஒய்க்கு பதிலாக இப்போ என்ன கொடுக்குறோம், G இன்டர்செக்ஷன் ஒய். G இன்டர்செக்ஷன் ஒய் அப்போ என்னவா இருக்கும், இட் இஸ் சப்செட் ஆஃப் இ. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், E ஈக்குவல் டு G இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, G இன்டர்செக்ஷன் ஒய். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, ஸோ எது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் E ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் Gன்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பார்ட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த E ஈக்குவல் டு G இன்டர்செக்ஷன் ஒய்யை வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், E இஸ் ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கான்வர்ஸ் பார்ட்டு பண்ண போகிறோம். கான்வர்ஸ் பார்ட்டில் பாரு, ஃபர்ஸ்ட் லைன் சப்போஸ் தட் E ஈக்குவல் டு G இன்டர்செக்ஷன் ஒய் where G is open set, G is open in X. Okay, G is open in G is open in Xன்னு எடுத்துக்கிறோம். ஓப்பன் செட் G in Xன்னு கிடையாது, எடுத்துக்கோ. ஓகே, கட் பண்ண முடியலை. டு ப்ரூவ் E is open relative to Y, நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். E வந்து என்ன சொல்லணும், ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய்ன்ட்டு பண்ணணும்.
சரியா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்டு பி பிலாங்ஸ் டு இ அப்படின்ட்டு பின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து எங்கே எடுத்துக்கிறோம், இயில் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பி பிலாங்ஸ் டு இயில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தென் பி பிலாங்ஸ் டு எப்படி இருக்கும், ஜி இன்டர்செக்ஷன் ஒய். ஏன் ஜி இன்டர்செக்ஷன் ஒய் ஆல்ரெடி நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? இ ஈக்குவல் டு என்னது, இ ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஜி இன்டர்செக்ஷன் ஒய். ஓகேவா? அதுதான் இந்த ஈக்கு பதிலாக இதை எழுதியிருக்கிறோம். அப்போ பி பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், ஜியில் இருக்கும், பி பிலாங்ஸ் டு ஒயில் இருக்கும். ஓகே, ஸோ சின்ஸ் ஜி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ், தேர் எக்ஸ் இஸ் எ நெய்பர்ஹுட், VP equal to set of all Q belongs to X such that D of P comma Q less than RP in X such that VP it is a subset of G. Okay, so அப்போ VP எதுக்கு சப்செட்டாக இருக்கும், Gக்கு வந்து சப்செட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ VP இன்டர்செக்ஷன் Y வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ VP it is a subset of இதுன்னு இருக்குது, இந்த இதுக்கு இன்டர்செக்ஷன் Y வந்து ரெண்டு பக்கமும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ VP இன்டர்செக்ஷன் ஒய் இட் இஸ் a subset of G intersection Y. அப்போ VP இன்டர்செக்ஷன் ஒய் இட் இஸ் a subset of G intersection Y ஈக்குவல் டு ஆல்ரெடி இது தெரியும் உனக்கு வேல்யூ, இட் இஸ் a subset of Eன்னு எழுதிக்கலாம். ஓகே, next then for each P belongs to E there is an RP greater than 0 such that D of P comma Q less than RP and Q belongs to Y. இது எதுக்கு டெஃபினிஷன், ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய்க்கு டெஃபினிஷன் இது வரைக்கும். சரியா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம், Q belongs to VP and Q belongs to Y. ஓகே, ஸோ அப்போ Q belongs to GP and VP and Q belongs to Y அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், Q belongs to VP intersection Yன்னு சொல்லிக்கலாம். அப்போ VP இன்டர்செக்ஷன் ஒய்க்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், Q belongs to G intersection Y. ஏன் G intersection Yன்னு கொடுக்குறோம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதில் பாரு VP வந்து என்ன சொல்லியிருக்கோம், VP it is a subset of G. இங்கே பாரு இந்த இடத்துல இருக்குது VP it is a subset of G. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், VP இருக்கிற இடத்துல G போட்டுக்கலாம். ஓகேவா? G இன்டர்செக்ஷன் ஒய். ஸோ அப்போ G இன்டர்செக்ஷன் ஒய் ஆல்ரெடி நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், ஈன்னு எடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ Q பிலாங்ஸ் டு இ. அப்போ therefore E is open related to ஒய்ன்னு சொல்லலாம். ஓகேவா? நம்மளோட தியரத்தில் இந்த டெஃபினிஷனில் வந்து இருக்குல்ல, Q பிலாங்ஸ் டு ஈயாக இருந்தால் whenever D of P comma Q less than R and Q belongs to ஒய்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பை இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், therefore E is ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா இந்த தியரத்தில்? ஸோ இது இம்பார்ட்டன்ட் தியரம், படிச்சுக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பேக்ட் செட்டு. காம்பேக்ட் செட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நீ வந்து படிச்சிருப்ப, பிஎஸ்சியில் படிச்சிருக்கிற காம்பேக்ட்னா என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து காம்பேக்ட் செட்டை பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் வந்து 2.31. ஓகேவா? 2.31 கரெக்ட் பண்ணிக்க, 2.3.1 இருக்கு, 2.31. ஓகே, அதுக்கு டெஃபினிஷன் பாரு, an open cover of a set E in a metric space X is a collection set of all G alpha of open sets in X such that E is a subset of union alpha G alpha. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். இ வந்து என்னவாக இருக்கணும், இட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா ஜி ஆல்ஃபாவாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 2.32 அந்த டெஃபினிஷனோட நம்பர். சரியா? 2.32 a subset K of metric space is said to be compact. காம்பேக்ட்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ சொல்லுவோம், இஃப் எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் கே கண்டைன்ஸ் எ ஃபைனைட் சப்கவர். அப்போ இதுக்கு காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன, எவ்ரி இதை தான் படிச்சுக்கணும். சரி, எவ்ரி ஓப்பன் கவர் கண்டைன்ஸ் எ ஃபைனைட் சப்கவர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன். அப்போ
ஃபைனைட் அப்படின்னா என்ன, ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இல்லைன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன் ஆர் இஃப் ஜி செட் ஆஃப் ஆல் ஜி ஆல்ஃபா இஸ் ஓப்பன் கவர் ஆஃப் எக்ஸ் தென் தேர் ஆர் ஃபைனைட்லி மெனி இண்டீசஸ். சில இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரியா, மெனி இண்டீசஸ் alpha 1 alpha 2 etc alpha n such that k is a subset of this one. Okay, so that is k is a subset of union g alpha I equal to எங்க 1ல இருந்து n வரைக்கும் இருக்கும். அதை தான் இதை தான் அப்படி ஷார்ட்டாக எழுதியிருக்கிறோம். சரியா, ஸோ k is a subset of union, இதுதான் நம்ம படிச்சுக்க வேண்டியது. சரியா, k is a subset of union I equal to 1 to n g alpha I. ஓகேவா, இதுதான் எதுக்கு டெஃபினிஷன், காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன். நிறைய இதை அடுத்து இருக்கிற தியரம்ஸ் எல்லாம் காம்பேக்ட்டுக்கு பேஸ் பண்ணி வர்றதெல்லாம் இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். காம்பேக்ட்னா ஒன் வேர்டில் சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ டேஷ், தட் இஸ் ஏ ஃபைனைட் சப் கவர்னு சொல்லணும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாரு, ஒரு ரிசல்ட்டு, இந்த ஒரு ரிசல்ட் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் காம்பேக்ட், இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. சரியா, இது ஒரு ரிசல்ட்டு. ஓகேவா, ரிசல்ட் எது, எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் காம்பேக்ட். ஓகேவா, எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் டேஷ்ன்னு கேட்டாங்கன்னா காம்பேக்ட்னு எழுதணும். ஓகேவா, சரி, எல்லா ஃபைனைட் செட்டும் என்னவா இருக்குமா, காம்பேக்டாக இருக்குமா. நெக்ஸ்ட் ஒரு தியரம் 2.33. ஓகே, ஸோ தியரம் நம்பர் 9 செக்ஷன் 2.33. okay, statement பாரு, suppose k is a subset of y, it is a subset of x, then k is compact relative to x if and only if k is compact relative to y. okay, so இதுக்கு proof பாரு, suppose k is compact relative to x, இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, k is compact relative to x நம்ம proof பண்ண வேண்டியது. அப்போ என்ன பண்ணணும், k is compact relative to y அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட். இதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெட் செட் ஆஃப் ஆல் வி ஆல்ஃபா பி கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ரிலேட்டிவ் டு ஒய் சச் தட், அப்போ என்ன பண்ண, கே இஸ் ஏ சப்செட் ஆஃப் யூனியன் வி ஆல்ஃபா. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். பை தியரம் தேர் ஆர் ஓப்பன் செட்ஸ் ஜி ஆல்ஃபா ரிலேட்டிவ் டு எக்ஸ் சச் தட் வி alpha equal to y intersection g alpha எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் ஆல் ஆல்ஃபா பை தியரத்தை யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தேர் ஆர் ஓப்பன் செட்ஸ் ஜி ஆல்ஃபா ரிலேட்டட் டு எக்ஸ் சச் தட் வி ஆல்ஃபா ஈக்குவல் டு எப்படி எழுதுகிறோம், இப்போ ஒய் இன்டர்செக்ஷன் ஜி ஆல்ஃபா. அந்த தியரத்தில் எப்படி இருந்துச்சு, வி ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் ஜி, அதாவது இ ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் ஜின்னு இருந்துச்சு. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், வி ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். வி ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்னவா இருக்கும், ஒய் இன்டர்செக்ஷன் ஜிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறோம், ஜி ஆல்ஃபான்னு கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு now k is a subset of union v alpha, that implies k is a subset of union alpha v alpha க்கு பதிலா இப்போ என்ன கொடுக்குறோம், that is y intersection g alpha னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ y intersection, அப்போ g alpha-வை நம்ம எப்படி எழுதுகிறோம், நெக்ஸ்ட் லைனில் யூனியன் ஆல்ஃபா v alpha-னு எழுதுகிறோம். ஓகேவா, y intersection யூனியன் ஆல்ஃபா v alpha, யூனியன் ஆல்ஃபா தட் இஸ் v alpha இல்லை, தட் இஸ் g alpha. கரெக்டாக எழுதி கட் பண்ணி எழுதிக்க, இது வந்து g alpha. சரியாம்மா, that implies k is a subset of, அப்போ என்ன சொல்லலாம், யூனியன் ஆல்ஃபா g alpha-னு சொல்லிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ஸ் k is compact relative to x, relative to x, set of all g alpha has a finite subcover. Okay, then there exists alpha 1 alpha 2 etc alpha n. அப்போ என்ன பண்ணுறோம்,
alpha 1 alpha 2 etc alpha n ஏன் எடுத்துக்கிறோன்னா that is a finite a காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன since k வந்து காம்பேக்ட்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி அதுக்கு என்ன இருக்கணும் ஒரு ஃபைனைட் சப் கவர் இருக்கணும் ஓகேவா அப்போ ஃபைனைட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஓகே தேர் எக்ஸிஸ் alpha 1 alpha 2 etc alpha n such that k is a subset of இது காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷனை எடுத்து எழுதுகிறோம் சரியா k is a subset of this one அப்போ k is a subset of எப்படி எழுதலாம் ஒரு இன்டர்செக்ஷன் வந்து y கூட எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ அப்போ இந்த இன்டர்செக்ஷன் y வந்து ஒரு டேர்முக்கும் கொடுத்துக்கிறோம் ஓகே இதுக்கு கொடுக்குறோம் இதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி வரும் k is a subset of g alpha 1 intersection y union g alpha 2 intersection y union etc g alpha n intersection y இப்போ நம்ம இந்த டேர்மை என்னென்னு எடுத்துக்கலாம் v alpha 1 எடுத்துக்கலாம் ஓகே அப்போ k is a subset of v alpha 1 union v alpha 2 etc v alpha n அப்போ என்ன சொல்லலாம் இதிலேருந்து k is compact relative to y ன்னு சொல்லிக்கலாம் ஓகே ஸோ k is compact relative to y ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்வர்ஸ் பார்ட்டு பண்ண போகிறோம் ஓகேவா கான்வர்ஸ் பார்ட்டு பண்ணுறப்போ என்ன சப்போஸ் k is compact relative to y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும் ஓகே டு ப்ரூவ் தட் k is compact relative to x ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறோம் செட் ஆஃப் ஆல் g ஆல்ஃபான்னு ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ கலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அதை எப்படி எழுதலாம் தட் இஸ் k is a subset of union alpha g ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம் ஓகே சின்ஸ் g ஆல்ஃபா இஸ் ஓப்பன்னா என்ன எழுதலாம் g ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் y வந்து ஓப்பனின் எங்கே இருக்கும் ஒயில் இருக்கும் g ஆல்ஃபா ஓப்பனின் எக்ஸ்னா g ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் y இஸ் ஓப்பனின் எங்கே இருக்கும் ஒயில் இருக்கும் ஸோ அப்போ லெட்டு v ஆல்ஃபா ஈக்குவல் டு நான் எப்படி எடுத்துக்கிறேன் g ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் தென் v ஆல்ஃபா இஸ் அப்போ என்னவா இருக்கும் ஓப்பன் ரிலேட்டட் டு ஒய்ன்னு சொல்லலாம் பை த டெஃபினிஷன் ஆஃப் ஓப்பன் ரிலேட்டட் டு எக்ஸ் அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி எழுதலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு k வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ k சப்செட் ஆஃப் ஒய்னா அப்போ என்ன பண்ணுறாங்க ப்ரீவியஸாக இந்த எலமெண்ட்டை கூட ஆட் பண்ணி இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம் ஸோ இது இன்டர்செக்ஷன் ஒய்னா அப்போ k இஸ் ஏ சப்செட் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா அப்புறம் மீதி இருக்கிற டேர்ம்ஸை உள்ளே கொண்டு போகிறோம் அப்போ g ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஒய் தனியாக எழுதிக்கிறோம் ஓகே ஸோ அப்போ k இஸ் ஏ சப்செட் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா இப்போ g ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம் v ஆல்ஃபான்னு கொடுக்குறோம் சின்ஸ் k இஸ் காம்பேக்ட் ரிலேட்டிவ் டு ஒய்னா தேர் எக்ஸிஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n such that k is a subset of v alpha 1 union v alpha 2 etc v alpha n ன்னு எடுத்துக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் அப்போது k is a subset of இந்த டேர்ம் எழுதிக்கிறோம் ஓகே ஸோ k is a subset of this one அப்போ k is a subset of g alpha 1 இன்டர்செக்ஷன் ஒய்யை காமனாக எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ k is a subset of என்னென்னு எழுதிக்கலாம் இந்த இதை அப்படி எழுதிக்கலாம் ஓகே பிகாஸ் therefore g is a subset of y ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் k is compact related to x ன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் k is compact related to x ன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனலாக ப்ரூஃப் பண்ண வேண்டியது நம்ம இதில் அஸ்யூம் பண்ணது என்ன k is compact related to y ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம் ப்ரூஃப் பண்ணுறது என்னது k is compact related to x ன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஸோ இதோட இந்த தியரம் முடிஞ்சுது நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் தியரம் பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் தியரம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஓகேவா அதில் ஸோ இந்த தியரத்தை நல்லா படிச்சுக்கோ இது இம்பார்ட்டன்ட் தியரம் தான் ஆக்சுவலாக ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எது வந்து கேட்பாங்கன்னு சொல்ல தெரியாது சரியா ஸோ எல்லா தியரத்தையும் படிச்சுக்கோங்க நல்லா படித்து எழுதிப்பார் அப்போ தான் தெரியும் ஓகே ஸோ தேங்க்யூ டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த தியரம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ